காலி கொழும்பு பிரதான வீதியின் காலி தடல பகுதியில் பயணிகள் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். பஸ் வீதியை விட்டு விலகி சுவருடன் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஹம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பஸ்ஸே விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்து இடம்பெற்ற வேளையில் பஸ்ஸில் சுமார் 20 பயணிகள் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பஸ்ஸின் சாரதிக்கு தூக்கம் ஏற்பட்டதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை தலவாக்கலை பூண்டுலோயா பிரதான வீதியூடாக வாகன போக்குவரத்து மடக்கும்பர பகுதியில் தடைப்பட்டுள்ளது. மடக்கும்பர பகுதியில் மரம் ஒன்று அண்மையில் முறிந்து விழுந்ததில் பிரதான வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மரத்தினை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பெரிய ஆலமரம் சரிங்களா, ஒவ்வொருத்தந்தா உடஞ்சி இதுதான் கடைசி முடிவு. இப்படி 5 மணி போல் இந்த மரம் விழுந்து தலவாக்கலை பூண்டா ரோட் பிளாக் ஆகிருக்கு. இப்போ தான் எல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மழை 2-3 நாளாக சரியான மழை. இன்னும் பூண்டா ரோட்டு என்ன நிலமும் தெரியலை. இன்னும் அங்கே போகலை நாங்கள்.